ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அவல் உப்மா. இது இன்னைக்கு லெமன் வச்சு பண்ண போகிறோம். இது லெமன் போஹான்னு சொல்லலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு அவலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கழுவிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்தி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். சில பேர் தண்ணி தெளித்து பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி பண்ணாலும் சரிதான். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு தட்கா பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடலை வெடிக்கிற சவுண்ட் வரும், அது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது லாஸ்ட்டாக நம்ம அவலில் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்டே சேர்த்துட்டா இதோட கிறிஸ்பினஸ் போயிடும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். இப்போது கடலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க, நம்ம லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க இந்த ரெசிபிக்கு. சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அவல் நான் ஊற வச்சிருந்தால அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த அவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு எடுத்துடலாம். ஆனால் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் பச்சை பட்டாணியை எடுத்து வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்க போகிறேன். எப்படியும் இது பச்சை பட்டாணி சீசன் தான், ஸோ நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் துருவி சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்தி கலந்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம கடலை பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அவல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் பண்ணலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் அவல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி பட்டாணி கடலெல்லாம் சேர்த்தி செஞ்சு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது நடுவில் கடலையும் பட்டாணியும் சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும், கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.